வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ ரீசெண்டாக நம்ம டிஎன்பிசிஏ எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோரிங், அண்டர்பின்னிங், ஸ்கஃபோல்டிங், ஸோ வந்து அண்டர்பின்னிங் கொஸ்டின் பற்றி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஷோரிங், அண்டர்பின்னிங் அண்ட் ஸ்கஃபோல்டிங் வந்து இந்த டாபிக்ஸ் பற்றிலாம் வந்து நம்ம டிஎன்பிசிஏ கொஸ்டின் பேப்பரில் வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக வந்து ஒரு கொஸ்டின் இல்லாட்டி 2 கொஸ்டின் வந்து வந்துகிட்டே வந்துருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் வந்து கேட்பாங்க. ஸோ ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் வந்து இல்லாமல் ஈஸியான கொஸ்டின்ஸாக தான் வந்திருக்கும். அதனால் இந்த ஷோரிங், அண்டர்பின்னிங் அண்ட் ஸ்கஃபோல்டிங் இந்த டாப்பிக்கையும் சேர்த்து இந்த டிஎன்பிசிஏக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதே மாதிரி முனிசிபல் எக்ஸாமினேஷன் அந்த எக்ஸாமுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கையும் சேர்த்து வந்து கவர் பண்ணிக்கோங்க சிலபஸோட. ஏன்னா இந்த டாப்பிக்கில் இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறதுனால. ஸோ அப்போ இதில் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக வந்து பார்க்காம ஃபுல்லாக வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா வந்து இப்போ ஏதாவது கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா நம்ம வந்து அதை விட்டுட்டு வர மாதிரி வந்து ஆகிடும், இப்போ அதை நம்ம படிக்காமல் போனோன்னா. ஸோ அதனால தான் வந்து இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிஏக்குரிய டாப்பிக்கு. ஸோ அப்போ இந்த ஷோரிங், அண்டர்பின்னிங்னா என்ன, அதே மாதிரி ஸ்கஃபோல்டிங்னா வந்து என்ன அப்படின்ற இந்த 3 டாப்பிக்கை வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ ஷோரிங் அப்படின்றது என்னென்னா, இது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த ஷோரிங் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த ஷோரிங் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அது எங்கே அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அந்த ஷோரிங் அப்படின்றது என்னென்னா ஒரு டெம்ப்ரவரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த ஷோரிங்கு. ஸோ அது வந்து ஒரு டெம்ப்ரவரியான ஸ்ட்ரக்சரு. அது எதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த ஷோரிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அன்சேஃபாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ரொம்ப வந்து வீக்கனாக அந்த மாதிரி ரொம்ப வந்து வீக்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், ரொம்ப அன்சேஃபாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் அதை வந்து டெம்ப்ரவரியாக சப்போர்ட் பண்ணி விஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதுக்காக இன்னொரு ஸ்ட்ரக்சரை வந்து கட்டுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஷோரிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஷோரிங்ஸ்லாம் வந்துருக்கும். இப்போ இந்த வால் வந்து இங்கே இருக்குன்னா, இந்த வாலில் அந்த வாலை வந்து சப்போர்ட் பண்ணி அந்த இதான் வந்து இந்த பில்டிங்கோட வால் இது. ஸோ அப்போ அந்த வாலில் வந்து சப்போர்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கட்டுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஷோரிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஷோரிங்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் வந்துருக்கு. அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இப்போ ஷோரிங்னா வந்து என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ ஷோரிங் வந்து எப்போ பொதுவாக வந்து யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில், என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து இந்த ஷோரிங் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து இப்போ இந்த லேட்ரல் சப்போர்ட்டில், ஸோ வாலை வந்து லேட்ரலாக வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ இந்த வால் வந்து இருக்குன்னா அதை ஒட்டி இந்த மாதிரி இந்த சப்போர்ட் வந்து வைப்பாங்க. இந்த வாலை வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதுக்காக ஒரு சப்போர்ட் வந்து வச்சுருப்பாங்க, டெம்ப்ரவரியான ஸ்ட்ரக்சரு. ஸோ அந்த மாதிரியான அதுதான் நம்ம ஷோரிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ இந்த லேட்ரலாக வந்து இந்த வாலை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஷோரிங் வந்து கட்டுவாங்க. ஸோ அது என்னென்ன மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ இந்த வாலில் ரொம்ப பல்ஜிங், அதாவது ரொம்ப வந்து வீங்கின மாதிரி அந்த வால் வந்து ரொம்ப உப்பி போய் இருக்கும். ஸோ அது எதனால் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ரொம்ப வந்து இந்த ஒர்க்மேன்ஷிப், அதாவது வேலை பார்த்தவங்க சரியாக வந்து வேலை பார்க்காம, இல்லாட்டி குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணனால அந்த வால் வந்து ரொம்ப பல்ஜாகி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல இந்த வால் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கட்டி இந்த வாலை வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு சர்க்கம்ஸ்டன்ஸ் சுச்சுவேஷனில். அடுத்து செகண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோன்னா, அந்த வாலில் வந்து இப்போ இந்த ஃபவுண்டேஷனில் வந்து இப்போ அன்இக்குவல் செட்டில்மெண்ட்டில் வந்து நடந்துச்சு அப்படின்னா, செட்டில்மெண்ட் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் வந்து நடக்கும்போது அன்இக்குவலாக வந்து நடந்து அங்கே வால்ஸில் வந்து கிராக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ அந்த வால்ஸில் வந்து கிராக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும்போது அந்த நிறையா வந்து பில்டிங் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த வால்ஸை வந்து கிராக்கான வால்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த ஷோரிங் வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்த சுச்சுவேஷன் எப்போன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஏதாவது வந்து அட்ஜசன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஏதாவது டிஸ்மேண்டில் வந்து பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஏதாவது டிஸ்மேண்டில் பண்ணுறாங்கன்னா, அப்போ இந்த பில்டிங்கை ஒட்டி அந்த பில்டிங்கை 2 பில்டிங்கை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்கை வந்து ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்மேண்டில் பண்ணும்போது இந்த பில்டிங்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து ஷோரிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, இப்போ இந்த வால்ஸ் ரொம்ப என்லார்ஜாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான இடத்துல, அதுக்கப்புறம் ஓப்பனிங்ஸ் ரொம்ப அந்த பெருசாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த ஷோரிங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த ஷோரிங்கான அந்த டெம்பரரி ஸ்ட்ரக்சரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ரிப்பேர் ஒர்க்ஸ் இல்லை வால்ஸில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கு இல்லை அந்த மாதிரி ஷோரிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஷோரிங், அதோட சுச்சுவேஷன்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஷோரிங்கோட டைப்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷோர்ஸ், அது வந்து இந்த ஷோரிங்கோட டைப்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரேக்கிங் ஷோர், செகண்ட் வந்து ஃப்ளையிங் ஷோர், தேர்ட் வந்து டெட் ஷோர். ஸோ அப்போ இந்த 3 ஷோரும் வந்து என்ன, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரேக்கிங் ஷோர் அப்படின்றது என்னென்னா, இந்த ஷோரிங் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, ஸோ இதான் வந்து இந்த ரேக்கிங் ஷோரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்க்ளைண்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த ஷோரிங் வந்து.
இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களே, ஸோ இது வால் அப்படின்னா இது இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து இந்த ரேக்கிங் ஷோர். அப்போ இந்த ஷோரிங் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த இன்க்ளைண்ட் மெம்பர்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ரேக்கர்ஸு. ஸோ அதனால தான் வந்து இந்த ரேக்கர்ஸ் வந்து இந்த ஷோரிங்கில் வந்து பயன்படுத்துறதுனால தான் இந்த ஷோரிங்க்கு என்னென்னு பேர் பார்த்தோன்னா ரேக்கிங் ஷோர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேக்கிங் ஷோரை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த வாலில் வந்து லேட்ரலாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ இந்த வால் வந்து இங்கே இருக்குன்னா அதை வந்து தாங்கி பக்கத்துலேயே வந்து தாங்கி வந்து இந்த ரேக்கர்ஸ் வச்சு இந்த ஷோரிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வாலை வந்து லேட்டரலாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஷோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ்லாம் வந்துருக்கும். இது வந்து ரேக்கரு, அதுக்கப்புறம் நீடில், க்ளீட்டு, வால் பிளேட், இந்த மாதிரி நிறையா வந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுதான் வந்து இந்த இன்க்ளைண்டாக வச்சுருக்காங்களே, ஸோ இதான் வந்து ரேக்கர்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி இன்க்ளைண்டாக வச்சுருக்கிறது பேர் தான் வந்து ரேக்கர்ஸ். ஸோ இந்த வாலை வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி வைக்கிறதுக்கான கட்டக்கூடிய அந்த இன்க்ளைண்டான மெம்பர்ஸ் தான் வந்து ரேக்கர்ஸு. ஸோ அதுக்காக தான் இந்த ஷோரிங் பேர் நம்ம ரேக்கர் ஷோரிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேக்கர் ஷோரிங்கில் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் வந்துருக்கும், என்னென்ன பார்ட்ஸ்லாம் வந்துருக்கும்னு பார்த்தோன்னா ரேக்கர்ஸ் ஆர் அதை வந்து இன்க்ளைண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வால் பிளேட், நீடில், க்ளீட், பிரேசிங், சோல் பிளேட், இதெல்லாம் வந்து இந்த ரேக்கிங் ஷோரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வால் பிளேட்டோட திக்னஸ், ஸோ வால் பிளேட்னா வந்து எதுன்னு பார்த்தோன்னா ஸோ இதுதான் வந்து இந்த வால் பிளேட்டு. இந்த வால் பிளேட்டோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 20 to 25 சென்டிமீட்டர் வந்துருக்கும் அதோட. ஸோ இந்த வால் பிளேட்டோட வித்து வந்து 20 to 25 சென்டிமீட்டர் வந்துருக்கும். அதோட திக்னஸ் வந்து 5 to 7.5 சென்டிமீட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வால் பிளேட்டை வந்து இந்த ரேக்கிங் ஷோரில் வந்து எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த வாலுக்கு வெர்டிக்கலாக ஃபேஸ் ஆகிற மாதிரி இந்த வால் பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நீடில் வந்து பார்த்தோன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வால் பிளேட்டு. ஸோ இந்த வால் பிளேட் வந்து இந்த வாலுக்கு வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து வால் பிளேட்டு. அதுக்கப்புறம் இது வந்து நீடில். இது வந்து பார்த்தீங்கன்னா நீடில். இந்த நீடில் வந்து எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுல இதுதான் வந்து நீடில். ஸோ இந்த இதுதான் வச்சு அந்த பிளேட்டோட வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து நீடில். ஸோ அந்த நீடிலோட சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 10 by 7.5 சென்டிமீட்டர். இந்த நீடில் வந்து வால்குள்ளே எவ்வளோ பெனிட்ரேட் ஆகி நிற்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த நீடில் வந்து வால்குள்ளே பெனிட்ரேட் ஆகிருக்கணும். ஸோ இந்த ரேக்கர்ஸ் வந்து ரேக்கர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், இன்க்ளைண்டாக இருக்கக்கூடிய அந்த மெம்பர் தான் நம்ம வந்து ரேக்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் வந்து எத்தனை ரேக்கர் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ரேக்கர் வச்சு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ஃப்ளோருக்கும். அது ரேக்கர்ஸுக்கு நடுவில் வந்து ரேக்கர்ஸை வந்து எதால் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரக்ஸ் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக வந்து இந்த ரேக்கர்ஸை ஸ்ட்ரக்ஸ் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா பக்லிங் வந்து நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ரேக்கர்ஸுக்கு நடுவில் வந்து ஸ்ட்ரக்ஸ் வச்சு இந்த ரேக்கர்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேக்கர்ஸோட ஃபீட் வந்து அதோட அடிப்பாதத்தில் வந்து பார்த்தோன்னா ரேக்கர்ஸில் எதை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இன்க்ளைண்டான சோல் பிளேட் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த சோல் பிளேட் வந்து எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா கிரவுண்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸோ இந்த சோல் பிளேட் இங்கே இருக்குதா. ஸோ இந்த சோல் பிளேட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த கிரவுண்டுக்குள்ளே வந்துருக்கும். ஸோ அந்த கிரவுண்டுக்குள்ளே இறங்கி தான் வந்து இந்த ரேக்கர்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கடைசியில் இந்த ரேக்கர்ஸோட ஃபீட்டில் வந்து என்ன வச்சு கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா சோல் பிளேட்டுன்ற இந்த பிளேட் வச்சு கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சோல் பிளேட்டுக்கு வந்து என்ன போல்ட் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோன்னா அயன் டாக்ஸ் அப்படின்ற இந்த போல்ட் வச்சு இந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ரேக்கர்ஸ் வந்து இந்த ரேக்கர் ஷோரிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக இந்த ரேக்கர்ஸ் வந்து எப்படி வந்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா இன்க்ளைண்ட் பொசிஷனாக தான் வந்து இந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து வச்சுருப்பாங்க. இன்க்ளைண்ட் அந்த மாதிரி பார்த்தோம்ல இப்போ. ஸோ இந்த மாதிரி இன்க்ளைண்டாக தான் வச்சுருப்பாங்க. பொதுவாக எவ்வளோ இன்க்ளினேஷன் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா 45 டிகிரி வந்து இன்க்ளினேஷன் வந்து வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்கும். ஆனால் எவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தோன்னா அந்த ஆங்கிள் வந்து 45 to 75 டிகிரிக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக வந்து இந்த ரேக்கர்ஸ் எப்போவுமே வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்து இன்க்ளைனேஷனாக வந்து வைக்கிறது 45 டிகிரிக்கு தான் வந்து வச்சா ரொம்ப எஃபெக்டிவாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ரேக்கரோட டாப் வந்து எவ்வளோக்கு மேலே வந்து ஸ்டீப்பராக வந்து இன்க்ளைண்ட் ஆகிருக்கக்கூடாதுன்னா 75 டிகிரிக்கு மேலே வந்து ஸ்டீப்பராக இன்க்ளைண்ட் ஆகிருக்கக்கூடாது. இது வந்து டாப்பில். ஸோ ரேக்கர்ஸ் வந்து டாப்பில் வைக்கும் போது 75 டிகிரிக்கு மேலே வந்து ஸ்டீப்பாக வந்து இன்க்ளைனேஷனாக வந்து வைக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த ரேக்கர்ஸோட லென்த் வந்து இப்போ டால் பில்டிங்காக வந்து இருந்துச்சுன்னா அந்த ரேக்கர்ஸோட லென்த் வந்து எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ரைடர் ரேக்கர் அப்படின்ற ஒரு ரேக்கர் வந்து இருக்குது. அதை வந்து இப்போ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணுறது மூலமாக இந்த ரேக்கரோட லென்த் வந்து டால் பில்டிங்ஸுக்கு நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரைடர் ரேக்கர். ஸோ இதான் வந்து ரைடர் ரேக்கரு. ஸோ ரேக்கர் போல் தான் வந்திருக்கும். இந்த ரேக்கர்ஸுக்கு பதிலாக இந்த ரைடர் ரேக்கர் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா டால் பில்டிங்காக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேக்கரோட லென்த்தை வந்து அந்த மாதிரியான இடத்துல ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போகும். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எது யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ரைடர் ரேக்கர் அப்படின்ற இந்த ரேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரேக்கரோட சென்ட்ரல் லைனும் அதே மாதிரி வாலும் வந்து எங்கே மீட் ஆகணும்னா ஃப்ளோர் லெவலில் வந்து மீட் ஆகணும்.
இப்போ இந்த வாலோட லென்த் வந்து ரொம்ப லாங்காக வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷோரிங் வந்து எவ்வளோ ஸ்பேஸிங் வந்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா 3 to 4.5 மீட்டர் ஸ்பேஸிங்கில் இந்த ஷோரிங் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போனா இந்த வாலோட லென்த் வந்து அதிகமாக வந்து இருக்கும் போது. ஸோ இதான் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ராக்கிங் ஷோர்ஸ். ஸோ அதுக்கடுத்து செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ளையிங் ஷோர். இந்த ஃப்ளையிங் ஷோரை இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறோன்னா ஹரிசான்டல் ஷோரிங் அப்படின்னு சொல்லியும் வந்து டினோட் பண்ணலாம். ஸோ இந்த ஆர், ஸோ இப்போ இந்த ஆர் போட்டு இன்னொரு நேம்லாம் வந்து வரும்ல, ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது பேஸ் பண்ணியும் நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்கில் வந்து சிம்பிளான கொஷினாக தான் வந்திருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து அதை பார்த்துருக்க மாட்டோம். சிம்பிளான கொஷினாக வந்திருக்கும், அதை வந்து விட்டுட்டு வந்திருப்போம். இன்டெப்த்தான பாயிண்ட்ஸ்லாம் வந்து படிச்சிருப்போம். ஸோ அதனால் வந்து இன்டெப்த்தான பாயிண்ட்ஸில் வந்து இந்த மாதிரியான டாப்பிக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஈஸியான பாயிண்ட்ஸை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்லது. ஏன்னா டிஎன்பிசியில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த சிலபஸை விட்டு வெளியில் போன டாப்பிக்கில் வந்து இந்த மாதிரியான ஈஸியான கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. அப்போ இந்த ஃப்ளையிங் ஷோரை இன்னொரு நேமில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ ஃப்ளையிங் ஷோரை இன்னொரு நேமில் நம்ம எப்படி சொல்லலாம்னா ஹரிசான்டல் ஷோரிங் அப்படின்னு சொல்லியும் வந்து டினோட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ஃப்ளையிங் ஷோரிங்னா வந்து என்ன அப்படின்ற வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இதில் ஹரிசான்டல் ஷோரிங்கிற நேம்னாலேயே இந்த ஷோரிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த வால்க்கு வந்து ஹரிசான்டல் சப்போர்ட் வந்து கொடுக்கறது தான் வந்து இந்த ஷோரிங்கோட வேலை. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து 2 வால் வந்து இருக்கும். இந்த 2 வால் வந்து இருக்குன்னா அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஹரிசான்டலாக வந்து இந்த ஷோரிங் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஷோரிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃப்ளையிங் ஷோர் ஆர் ஹரிசான்டல் ஷோர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த 2 வாலுக்கு நடுவில் ஹரிசான்டலாக அந்த ஷோரிங் வந்து வச்சுருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து ஃப்ளையிங் ஷோர் ஆர் ஹரிசான்டல் ஷோர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி 2 அட்ஜசன்ட் பேரலான வால்ஸுக்கு நடுவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஹரிசான்டல் சப்போர்ட்டை தான் நம்ம வந்து ஹரிசான்டல் ஷோர் ஆர் ஃப்ளையிங் ஷோர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸோ ஏதாவது ஒரு பில்டிங்கை வந்து அதாவது ரிமூவ் பண்ணுறாங்க, அந்த இன்டர்மீடியட் பில்டிங் ஏதாவது வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, ஏதாவது கொலாப்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த வால்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஹரிசான்டல் சப்போர்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த ஃப்ளையிங் ஷோரில். ஸோ இதான் வந்து ஃப்ளையிங் ஷோர். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃப்ளையிங் ஷோரில் வந்து பார்த்தோம்னா எப்படி நம்ம வந்து ராக்கிங் ஷோரில் வந்து இந்த க்ளீட்டு நீடில் அதெல்லாம் வந்து பார்த்தோம்ல, ஸோ அது போல் தான் வந்து இந்த ஷோரிங்லேயே வந்து இருக்கும். பட் ஆனால் இந்த ஷோரிங்கில் வந்து என்னென்னா கிரவுண்ட் சர்ஃபேஸுக்குள்ளே இறக்கி இந்த ஷோரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, வால்ஸில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ராக்கிங் ஷோரிங்கில் வந்து பார்த்தோம்னா அது வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அதாவது கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்குள்ளே வந்து இந்த ஷோரிங் வந்து ரீச் ஆகாது. ஸோ இதிலே வந்து இந்த ஃப்ளையிங் ஷோரிங்கே வந்து என்னென்னா 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சிங்கிள் ஃப்ளையிங் ஷோர் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து டபுள் ஃப்ளையிங் ஷோர் அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சிங்கிள் ஃப்ளையிங் ஷோர் அப்படின்றது எப்போ வந்து பயன்படுத்துவாங்க, எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இந்த 2 வாலோட டிஸ்டன்ஸ் வந்து 9 மீட்டருக்குள்ளே வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த சிங்கிள் ஃப்ளையிங் ஷோர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ளையிங் ஷோர்லேயே வந்து வால் பிளேட்ஸ், நீடில், க்ளீட்ஸ், ஸ்ட்ரக்ஸு, ஹரிசான்டல் ஷோரு, ஸ்ட்ரெயினிங் பீஸ், அப்புறம் ஃபோல்டிங் வெஜஸ் இந்த மாதிரியான பார்ட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை வச்சு தான் வந்து இந்த ஷோரிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சிங்கிள் ஷோரிங். அதே மாதிரி டபுள் ஷோரிங்லேயும் இதே பார்ட்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் அப்போ டபுள் ஷோரிங் அப்படின்னு சொல்லி வந்து எப்போ சொல்வோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த வாலோட திக்னஸ் வந்து இந்த 9 மீட்டருக்கு மேலே வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 9 மீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ வந்து சிங்கிள் ஃப்ளையிங் ஷோர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஷோரிங் வந்து பயன்படுத்துவாங்க. 9 மீட்டருக்கு மேலே இந்த வாலோட டிஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து டபுள் ஃப்ளையிங் ஷோர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டபுள் ஃப்ளையிங் ஷோரை இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா காம்பவுண்ட் ஷோரிங் அப்படின்னு சொல்லியும் வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இன்க்ளினேஷன் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 60 டிகிரிக்கு மேலே வந்துருக்கக்கூடாது. ஃப்ளையிங் ஷோரோட அந்த ஸ்பேசிங் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 3 to 4.5 மீட்டர். அதாவது ஸோ இந்த 2 ஃப்ளையிங் ஷோர் இருந்துருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஸ்பேசிங் வந்து 3 to 4.5 மீட்டர் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ தான் வந்து ஃப்ளையிங் ஷோர். அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா 3வது டைப் வந்து டெட் ஷோர் ஆர் வெர்டிக்கல் ஷோர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து 3வது டைப்பு. ஸோ அப்போ இந்த டெட் ஷோரிங்கை வந்து இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறாங்கன்னா வெர்டிக்கல் ஷோரிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. அப்போ இந்த வெர்டிக்கல் ஷோரிங்னா இந்த பிறக்கும் இப்போ எப்படி ஹரிசான்டல் ஷோரிங் வந்து பார்த்தோமோ அது போல் தான் வந்து இந்த வெர்டிக்கல் ஷோரிங் வந்துருக்கும். அப்போ வெர்டிக்கலாக இந்த ஷோர்ஸ்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஷோரிங்கில் வந்து பார்த்தோன்னா வெர்டிக்கல் மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த வெர்டிக்கல் மெம்பர்ஸ் தான் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா டெட் ஷோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஹரிசான்டல் மெம்பர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா நீடில்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வெர்டிக்கல் ஷோரிங்கு. ஸோ இந்த வால் ஒட்டி வந்து வச்சுருக்காங்கல்ல, ஸோ இதான் வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக வந்து ஷோரிங் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து டெட் ஷோர் அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறாங்க. இந்த நீடில்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இந்த ஹரிசான்டல் மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய நீடில்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா அந்த வால்ஸ் வந்து வரக்கூடிய லோடை வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா இந்த வெர்டிக்கல் மெம்பர்ஸான டெட் ஷோருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணோம். ஸோ இதான் வந்து அதோட அரேஞ்ச்மெண்ட்டு.
ஸோ பொதுவாக இந்த டைப் ஆஃப் ஷோரிங் வந்து எங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ இந்த வாலோட லோவர் பார்ட் அண்டர் பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு டிஃபெக்டிவாக ரொம்ப வந்து விழுகிற மாதிரி சூழ்நிலையில் வந்து இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான இடத்துல தான் வந்து இந்த டெட் ஷோரிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வால் வந்து இங்கே இருக்குது. இந்த வாலுக்கு கீழே தான் வந்து இந்த வாலோட அண்டர் பார்ட்டில் தான் வந்து என்ன வந்து வச்சுருக்காங்க, இந்த வெர்டிக்கலான ஷோரிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல அந்த வால் கீழே வந்து பார்த்தோன்னா சில சமயம் வால் வந்து ரொம்ப விழுக போகக்கூடிய நிலைமையில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல தான் வந்து இந்த டெட் ஷோரிங் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வேறு எங்கே வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் வந்து இன்னும் டீப்பன் பண்ணணும்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த ரீபில்ட் பண்ணணும், இல்லை டீப்பன் பண்ணணும், இன்னும் டெப்த்தாக வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இந்த ஷோரிங் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய வால்ஸில் வந்து லார்ஜாக அதை ஓப்பனிங் வந்து வைக்கணும், அதாவது லோவர் லெவலில் வந்து ஓப்பனிங் வந்து வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துலையும் இந்த ஷோரிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து டெட் ஷோரிங். அப்போ இந்த ஷோரிங்னா வந்து என்ன? ஸோ இதை வந்து இந்த ஷோரிங்கோட 3 டைப்ஸு. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷோரிங்னா வந்து என்ன, அது எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அண்டர்பின்னிங்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அண்டர்பின்னிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ ஏற்கனவே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஃபவுண்டேஷனில் இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷனில் சேஞ்சஸ் வந்து பண்ணணும், நியூவாக வந்து அந்த ஃபவுண்டேஷனில் வந்து கட்டணும் அப்படின்னா, இல்லைனா வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அந்த மாதிரியான இடத்துல ஒரு ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அண்டர்பின்னிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த அண்டர்பின்னிங் பொதுவாக எங்கே பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஃபவுண்டேஷன்ஸில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனில் ஏதாவது வந்து இன்னும் ஃபர்தராக டீப்பன் பண்ணணும் அப்படின்னா, இல்லைனா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்ஸ் வந்து பண்ணணும், இல்லை இன்னும் கொஞ்சம் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ராசஸான இந்த அண்டர்பின்னிங்கிற இந்த ப்ராசஸ் தான் வந்து இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அண்டர்பின்னிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அண்டர்பின்னிங் ப்ராசஸ். ஸோ பொதுவாக இந்த அண்டர்பின்னிங் வந்து எங்கே வந்து எப்போல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க, எதுக்காக அந்த பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ இப்போ ஏற்கனவே வந்து ஒரு ஷாலோ ஃபவுண்டேஷன் வந்து இந்த பில்டிங்கில் வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, இல்லைனா வந்து அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஷாலோ ஃபவுண்டேஷனை டீப் ஃபவுண்டேஷனாக வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான இடத்துல இந்த அண்டர்பின்னிங் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ அடுத்த 2வது பர்பஸ் வந்து எப்போன்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும், அப்போ ஏதாவது இந்த ஃபவுண்டேஷனால் இந்த ஃபவுண்டேஷன் வந்து செட்டில்மெண்ட் ஆகி இந்த வால்ஸில் வந்து கிராக்ஸ் இதெல்லாம் வந்து நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக வந்து இந்த அண்டர்பின்னிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வேறு எப்போன்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷனை வந்து ஒரு புவர் சாயில் ஸ்டேட்டால் வந்து போட்டிருப்பாங்க, ரெஸ்ட் ஆகிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து மாற்றி இன்னும் கொஞ்சம் வந்து டீப்பாகி எங்கே வந்து சாயில் ஸ்டேட்டாக வந்து நல்லா பவர்ஃபுல்லாக வந்திருக்கோம், ஹை பேரிங் கெப்பாசிட்டியோடு வந்திருக்கோம், அந்த மாதிரியான இடத்துல கொண்டு போய் அந்த ஃபவுண்டேஷன் வந்து ப்ளேஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த புவர் ஸ்டேட்டாலேருந்து மாற்றி நல்லா ஹை பியரிங் பவரோடு இருக்கக்கூடிய அந்த சாயில் ஸ்டேட்டாக வந்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு இந்த அண்டர்பின்னிங் ப்ராசஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்புறம் வேறு எப்போன்னு பார்த்தோன்னா, இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பில்டிங்கில் வந்து பேஸ்மெண்ட் ஏதாவது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அந்த மாதிரியான இடத்துலையும் வந்து இந்த அண்டர்பின்னிங் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தான் இந்த மாதிரியான பர்பஸ்க்கெலாம் வந்து இந்த அண்டர்பின்னிங் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த அண்டர்பின்னிங்கை வந்து என்னன்னா 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பிட் மெத்தட் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து பயல் மெத்தட் அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சால் போதும், அது இன்டெப்த்தெல்லாம் வந்து பார்க்க வேணாம். ஸோ அப்போ இதுதான் வந்து அண்டர்பின்னிங். ஸோ அண்டர்பின்னிங்னா வந்து என்ன, அதில் என்னென்ன எப்போல்லாம் வந்து இந்த அண்டர்பின்னிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அண்டர்பின்னிங்கோட டைப்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இப்போ அண்டர்பின்னிங் வந்து பார்த்தாச்சு.